குழப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்ன? எல்லாம் மங்களகரமாய் நடக்க வேண்டும் அல்லவா? மனம் போல் மாங்கல்யம் நிச்சயமாக நடக்கும். மகாராஜா, மாப்பிள்ளை வீட்டார் நகரை நெருங்கி விட்டார். ஓஹோ, நல்ல வரவேற்பு, வசதியான இருப்பிடம், கனிவான உபச்சாரம், களியாட்டம் எல்லாம் எவ்வித குறைவுமின்றி மாப்பிள்ளை வீட்டாருக்கு நடக்கட்டும். துவாரகை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. துவாரகையை விட துவாரகாவாசிகளுடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பு இருக்கிறதே, அது இன்னும் பிடித்தமான விஷயம். பிடித்த மட்டுமா, பிரயோஜனமாக கூட இருக்கும். அப்படித்தானே மாமா? லக்கணா, மாட்சிமை தங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே, எங்கே கையில் மாட்சிமை தங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே, எங்கே கையில் கலப்பையை? உங்கள் தம்பி கிருஷ்ணன். இவர்தானடா சிறிய மாமா. ஓஹோ, கையில புல்லாங்குழல் கூட இருக்கு. சிரஞ்சீவி சிறிய மாமா அவர்களே, சிறியவன் நமஸ்காரம். சின்ன வயதில் வெண்ணெய் பாலெல்லாம் திருடி தின்றது உண்மைதானா? இடைச்சிகளிடம் உதைப்பட்டது உண்மைதானா? பாம்புக்கு பயந்து தண்ணீரில் குதித்தது உண்மைதானா? மாப்பிள்ளை அவர்களே, சிரமப்பட வேண்டாம், போதும். லக்கணா, வேடிக்கை போதும். விபரீதமாக நினைத்து விட போகிறார்கள். வேடிக்கையா? மண்டைய உடைச்சு மனப்பாடம் பண்ணினது வேடிக்கையா? போடா. உருண்டு திரண்ட உருவமே, அந்த வழக்கம் அரவானுக்கு கிடையாது. அப்ப எப்படித்தான் மலையை தாண்டி மிருபக்கம் போறது? அதுவா, ஐயா அரவான் கால் வழியா நுழைஞ்சு போகணும். ஐயா கால் வழியா நுழைஞ்சு போகணுமா? அதுதான் நடக்காதடா அடிமுட்டாளே. அது நடக்காதுன்னா அந்த பக்கம் போகவும் முடியாது. மன்னாதி மன்னக மகாமகா சக்கரவர்த்திங்க யாரா இருந்தாலும் என் கால் வழியாகத்தான் புகுந்து போகணும். தம்பி தொரு, மன்னாதி மன்னரங்க போவானுங்க, மகாவீரன் பீமசேனன் மகன் போக மாட்டான். அப்படி என்ன சொன்ன? என்ன சொன்ன? பீமன் மகனா? எங்க பெரியப்பா மகனா நீ? நான் யார் தெரியுமா? அர்ஜுனன் மகன் அரவான். அப்போ சமாச்சாரம் தெரியாமல சண்டை போட பார்த்தோம். இது யார் தெரியுமா? அர்ஜுனன் மகன் அபிமன்யு. அட, எங்க அப்பா மகன் தான் அவன் கூட. அது நான் தான் ஜாங்கினி மாமா. ஆமா, எங்க புறப்பட்டீங்க எல்லோருமா சேர்ந்து? துவாரகைக்கு. என்னை வஞ்சித்து என் வஸ்திராவை லெக்கனுக்கு கல்யாணம் செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அதையும் இப்பவே தடுக்க வேணும். அடாடாடாடா, இப்பதானே அவங்களெல்லாம் இந்த வழியா போனாங்க. விஷயம் முன்னமே தெரிஞ்சிருந்தா கல்லுகள்லா உருட்டி காலி செய்திருப்பாரு எல்லோரையும். அடாடாடாடா, நேரம் துவாரகை போய் சேர்ந்திருப்பார்களே. அண்ணா, இனிமே நாம் தாமதிக்க கூடாது. இப்பவே புறப்படுவோம். அப்ப நான் வர்றேன் கூட. அண்ணா, எனக்கு இப்பவே சுமை அதிகம். இங்கேயே இரு, அவசியமா அழைக்கிறோம். அதுவும் ஒரு நியாயம்தான். அண்ணா, இதுவரை வந்ததை விட இனி இரட்டிப்பு வேகத்தில் பறக்க வேண்டும். ஆஹா, வேகம் குறைந்து விட்டது. இனி ஒரு அடி கூட இந்த உடம்பு நகர முடியாது. ஏனண்ணா? பசுவின் நரம்பு மயக்கு. தம்பி, என்னடா அது? ஆகாயத்துல பறக்கையில ஆகாரம் கேட்கிற மாமா. பயங்கரமான பசி, வயிறு தாளம் போடுது. இனிமேல ஒரு அடி கூட நகர முடியாது. அண்ணா, இன்னும் கொஞ்ச தூரம் துவாரகைக்கு சென்று விட்டால் வயிறார சாப்பிடலாம். தம்பி, உனக்கு விஷயம் தெரியாது.
கேட்கிற நேரத்துல இந்த வயத்துக்கு ஆகாரம் கொடுக்கலன்னா சப்த நாடிகளும் ஒடுங்கி இந்த உடம்பு சடார்னு கிளை சாஞ்சிடும். ஐயோ மாமா, பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கிறதா பாருங்க. அதோ ஒரு குடிசை. ஓ, யாரம்மா உள்ள? தம்பிகளா, கட்ட விடுத்து காளைங்க மாதிரி எங்க புறப்பட்டீங்க? வத்சலாவுக்கு கல்யாணம் அல்லவா, அதற்காக வந்தோம். தம்பி, பேச்செல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல பயத்துக்கு வழிய பாரு. பாட்டி, நாங்கள் வெகு தூரத்து பேர்வழிகள். அண்ணாவுக்கு அகோரமான பசி, ஏதாவது உணவு? கைவசம் ஒண்ணும் இல்லை தம்பி. பாட்டி, நீங்க பாக்கியலட்சுமி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் சமையல் செய்தான் போடுங்களேன். அப்பா, வத்சலாவுக்கு கல்யாணம், அவளுக்கு மாலை கட்டியாக வேணும். சமயத்துக்கு மாலை போகலன்னா தலையே போயிடும் அப்பா. பாட்டி, மாலை தானே கட்ட வேண்டும், நான் அற்புதமாய் கட்டி தருகிறேன். ஆமாம் பாட்டி, தம்பி அற்புதமாக கட்டி தருவார். பசி தீர்க்கும் புண்ணியத்தை நீங்க ஏத்துங்க. வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. மாலையாக சூட்டுவேனே, மாதர் சூடும் பூவே உன்னை மாலையாக சூட்டுவேனே. மாதினோடு நேயமாக, மாதினோடு நேயமாக ஓதுவாயோ நீ ஒரு காதல் சேதிதானே. ஓதுவாயோ நீ ஒரு காதல் சேதிதானே. மாதையானும் கூடுவேனே, மாதையானும் கூடுவேனே. தேவாதி தேவன் ஆனே புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. மாலையோடு நல் மோதிரமே செல் சேதி சொல்லவேதான். மாலையோடு நல் மோதிரமே செல் சேதி சொல்லவேதான். ஏதுவரினும் காதலி தன்னை நான் மீட்டு வருவேனே. ஏதுவரினும் காதலி தன்னை நான் மீட்டு வருவேனே. போர் வந்தாலும் பொன்னால் தன்னை சேர்வேன். யார் எதிரே ஏ மோதிரமே நீ சொல்லுவாய். போர் வந்தாலும் பொன்னால் தன்னை சேர்வேன். யார் எதிரே ஏ மோதிரமே நீ சொல்லுவாய். புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. வசந்தமாமே வாழ்விலே இனிதாய் மனமே பெறுவோமே. வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே.
எதுவரினும் காதலி உன்னை நான் மீட்டு வருவேனே. போர் வந்தாலும் பொன்னால் உன்னையே சேர்வேன், யார் எதிரே? பாட்டி, உண்மையை சொல், இது நீ கட்டிய மாலை இல்லை. ஆமாம், அழகான ஒரு வயசு பையன், பார்க்கறதுக்கு மன்மதன் மாதிரி. அவன்தான் கட்டினான். பாட்டி, அவரை பற்றி இன்னும் சொல். யாரை பற்றி கேட்கிறாய்? என்ன கையில்? எதை ஒழிக்கிறாய்? கிழவி, என்ன விஷயம்? கல்யாணத்தை கலைச்சி பார்க்கிறாயா? நான் உருவாவும் அறியேனே சுவாமி. போ வெளியே. வச்சலா, ஏதோ சதி நடப்பதாக சந்தேகிக்கிறேன். சித்தப்பா, உன் போக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. வச்சலா, அண்ணாவின் கல்யாண திட்டங்களுக்கு ஏதாவது பங்கம் நேர்ந்தால் துவாரகைக்கு அவமானம். எச்சரிக்கையாய் நடந்து கொள். மாமா, இனி நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி பேசுங்கள். அதுதான் புத்திசாலிகள் செய்யும் வேலை. மருமகனுக்கு பிரமாத மன வருத்தம். கொஞ்சம் மொழிகளை கோபிகளிடத்தில் வைத்துக் கொள்ளும். நீர் வந்த விஷயம் உன்னை பார்க்கத்தான் அபிமன்யு. பெரிய இடத்து உறவு தேடிய பெரிய மனிதர்கள் அல்லவா நீங்கள்? உங்களுடன் என்ன பேச்சு? அபிமன்யு, அதற்குள் ஆத்திரத்தை கொட்டி விட்டாயே. என் வார்த்தைகளை நான் கேட்க விரும்பவில்லை. தம்பி தம்பி, பரந்தாமன் சொல்லத்தான் வேண்டும், நாம் கேட்கத்தான் வேண்டும். பரந்தாமன் நெஞ்சில் நேர்மையோ வார்த்தையில் உறுதியோ இல்லாத வஞ்சகர்களுக்கு பரந்தாமன் பட்டம். அபிமன்யு, என் பேச்சை நம்பு. இந்த காண்டிபத்தை தான் நம்பியிருக்கிறேன். மாமா, நான் சாவதா வாழ்வதா என்பதை தீர்த்து வைக்க இந்த காண்டிபத்தை தான் நம்பியிருக்கிறேன். தம்பி, மாமா சொல்வதை முழுதும் கேளு தம்பி. ஆமா தம்பி, அவர் சொல்றதை கேளு, ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அபிமன்யு, வழி சொல்லத்தான் வந்தேன். நிச்சயமாகவா? சத்தியமாக. சரி, சொல்லுங்கள். 3 திட்டங்கள் நிறைவேற வேண்டும். சொல்லுங்கள் மாமா, ஒரே மூச்சு. நீங்கள் இருவர், இன்னும் ஒருவன் தேவை. இதோ தம்பி அரவான். கேளுங்கள். அரவான் வச்சலாவை கட்டிலோடு பெயர்த்து வர வேண்டும். பரந்தாமா, பெயர்த்து வந்து விட்டதாகவே நினைத்துக் கொள்ளுங்க. கடோர்கஜன் மாய வச்சலாவாக அங்கு நடிக்க வேண்டும். பிரமாதமா நடிச்சு விடுறேன். ஜாங்கிலி மாமாவுக்கு வேலை. சொல்லுங்க. ஒரு மாயக்கடை தெரு சிருஷ்டிக்க வேண்டும். அங்கே பழைய சாமான்களை வாங்கிக் கொண்டு பதிலுக்கு புதிய சாமான்கள் வழங்க வேண்டும். இத்தனையும் ஒழுங்காக செய்து விட்டால் வச்சலா அபிமன்யு கல்யாணம் வம்பில்லாமல் முடிந்துவிடும். அபிமன்யு, இப்பொழுதாவது என்னை நம்புகிறாயா? விடிந்தால் விளங்கி விடுகிறது. தம்பி, நீ தங்கி இருக்க ஒரு மாளிகை தருகிறேன்.
அரவான், நீ கல்யாண பெண்ணை கட்டிலோடு இங்கேயே சேர்த்து விடு. கடோர் கஜா, மாமா, மாயா வத்லா வேஷத்தை பிரமாதமாக நடித்து விடுகிறேன்.